வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வணக்கத்தை குறித்தாக்கி குருவினுடைய சிந்தனைக்கு நாம் செல்லலாம். அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைவருக்கும் பங்கு உண்டு என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். விரிவான பிரபஞ்ச இயக்கம் கண்டோம், விவேகத்தின் நிலையறிந்தோம், இன்பம் துன்பம் பிரிவான உணர்ச்சிகளின் இயல்பறிந்தோம், பேரறிவின் நிலையெய்தி ஜீவகோடி சரியான முறையினிலே வாழ்வின் போகம் சமநீதியாய் துய்த்து அமைதி காண பெரிதான எளிதான திட்டம் காண்போம். பேருலகீர் பங்கு கொண்டு பயன் விளைவிப்பீர். வாழ்க வளமுடன். விரிவான பிரபஞ்சத்தை நாம் உற்று நோக்குகிறோம். இறைநிலையே தான் தன்மாற்ற சரித்திரமாக இப்பிரபஞ்சமாகி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அவ்வாறு உணர்ந்த போது விவேகத்தின் அதனதன் இயல்பில் அது ஒழுக்கமாக பேரறிவாக இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிலையை நாம் அறிந்து கொண்டு இன்பம் துன்பம் என்று மனிதனிடம் பிரிவை ஏற்படுத்தி உணர்ச்சி வயத்தில் இயல்பு இன்பமும் துன்பமாக மலர்வதை நாம் அறிந்தோம். பேரறிவின் நிலை அறிந்து ஜீவகோடி சரியான முறையினிலே வாழ்வின் போகம் சமநீதியாய் துய்த்து, சமநீதியாய் அனைத்தையும் துய்ப்பதாக மனிதன் மாறிவிட்டால் அவனுக்கு இன்பம் துன்பம் என்ற அந்த இலக்கு, அந்த உணர்ச்சி நிலை ஏற்படாது. அவன் உணர்வார்த்தமாக செயல்படுவனாக மாறிப்போவான். உலக இன்பங்களின் அனுபவத்தை அவன் துய்க்கும் போது சமநீதியாக அனைவருக்கும் அனைத்தும் கொண்டு சேர்ப்பதாக, அனைவரும் அனைத்தையும் துய்ப்பதாக, அந்த அமைதியான ஒரு இலக்கை அனைவரும் அடைவதாக ஒரு திட்டத்தை குரு அவர்கள் கூறுகிறார். மனவளக்கலை என்னும் திட்டத்தில் அனைவரும் பங்கு ஏற்றால் இது பெரிதான திட்டம்தான், இருந்தாலும் எளிமையானது. இத்திட்டம் அனைவருக்கும் உகந்தது. பேருலகில் உள்ள அனைவரும் இதில் பங்கு கொண்டு பயன் பெறலாம். அவ்வாறு பயன் பெறக்கூடிய இந்த திட்டத்தை, இந்த உலக அமைதி ஏற்படும் இந்த திட்டத்தை அனைவரும் ஏற்க வாரி பங்கு கொள்ள வாரி என்று அழைக்கும் குருவினுடைய கவியை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருநிலைக்கும் இறைநிலைக்கும் இதுகாலம் செய்யப்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.